திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன். இவர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவரின் மகன் தனநாராயணன் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு திடீரென படிப்பு மேல் நாட்டம் கொள்ளாமல் மனநிலை பாதித்தாற்போல் ஆன்மீக தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வலிப்பு நோய் இருந்ததால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தார். இந்நிலையில் மார்ச் 24 வீட்டின் சுவற்றில் கிருஷ்ணர் நீர் நிரம்பிய குளத்தில் நிற்பது போலவும் அவரிடம் ஆசி கேட்டு ஒற்றை காலில் சிறுவன் தவமிருப்பது போலவும் படம் வரைந்துள்ளார். பின்னர் திடீரென தனநாராயணன் வீட்டின் அருகில் இருந்த 120 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தார். தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தனநாராயணனை சடலமாக மீட்டபோது சிறுவன் பத்மாசனம் நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த பழனி என்கிற சாமியார் தனநாராயணனின் கையை பிடித்து பார்த்துவிட்டு அவர் ஜலசமாதி அடைந்து விட்டதாக கூறினார். இதையடுத்து சித்தர்கள் அடக்கம் செய்வது போல் உரைகள் வைத்து பள்ளம் தோண்டி அதில் தனநாராயணனின் கை கால்களை கட்டி உடலை தியான நிலையில் உட்கார்ந்தபடி வைத்து பூஜை செய்து அடக்கம் செய்தனர். இறந்த சிறுவனின் தந்தை ஹரிகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சந்தவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனை செய்யவில்லை. தனநாராயணன் ஜலசமாதி ஆனதாக கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் தகவல் பரவியது. இந்நிலையில் திருவண்ணாமலை கலெக்டர் கந்தசாமி, போலீஸ் எஸ்பி சிபி சக்கரவர்த்தி ஆகியோரின் முன்னிலையில் திங்களன்று உடலை தோண்டி எடுத்து திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி டாக்டர் கமலக்கண்ணன் அங்கேயே உடற்கூறு ஆய்வு செய்தார். இது தொடர்பாக கலெக்டர் கந்தசாமி கூறுகையில், உடற்கூறு ஆய்வு 15 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும். இறந்த சிறுவன் நீரில் மூழ்கி இறந்துள்ளார், ஜலசமாதி அடையவில்லை. உடற்கூறு ஆய்விற்கு பிறகு தவறாக தகவலை பரப்பிய சாமியார் பழனி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.